நெக்ஸ்ட்டு நாம் என்ன பார்க்க போகிறோன்னா கேசியஸ் ஸ்டேட் பார்க்க ஸ்டேட் இன் கெமிஸ்ட்ரியில் ரைட்டா. இதில் ஃபஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் என்ன சொல்லியிருக்கான்னு பாருங்களேன். வீ கேன் சர்வீவ் அப்படின்னா நம்மளால் வாழலாம். சர்வீவ்னா லிவிங்னு சொல்லுவாங்க. நம்மளால் கொண்டு செல்லலாம் வாழ்க்கையை ரைட்டா. ஃபார் வீக்ஸ் சில வாரங்களுக்கு ரைட்டா, சில வாரங்களுக்கு வாழலாம். வித்தவுட் ஃபுட்ஸ் உணவு இல்லாமல் சில வாரங்கள் நம்ம வாழலாம். அப்போ டேஸ் சில நாட்கள் கூட வாழலாம். டேஸ் சில வாரங்களுக்கு நான் வாழலாம். டேஸ் வித்தவுட் வாட்டர், டேஸ் வித்தவுட் வாட்டர்னால் தண்ணி இல்லாமல் கூட சில நாட்கள் வாழலாம் ரைட்டா. அங்கே உணவு இல்லாமல் சில வாரங்கள் வாழலாம், தண்ணி இல்லாமல் சில நாட்கள் வாழலாம். பட் ஆனால் ஓன்லி மினிட்ஸ் வித்தவுட் ஏர் அப்படின்னா சில நிமிஷங்கள் தான் நம்மளால் வாழ முடியும் காற்று இல்லாமல். ஒன்லி மினிட்ஸ் நிமிடங்கள், வித்தவுட் ஏர் காற்று இல்லாமல் சில நிமிடங்கள் தான் வாழ முடியும் ரைட்டா. சரி நெக்ஸ்ட்டு thus we inhale a lung full of air அப்படின்றான். அதாவது இன்ஹேல்னால் நம்ம சுவாசிக்கிறோம் ரைட்டா. நல்லா பாருங்கள். இன்ஹேல்னா உள் இழுத்து விடுவது ரைட்டா. மூச்சு வழியாக உள் இழுத்து விடுவது தான் சுவாசம் பண்ணுகிறார். வி இன்ஹேல்னால் உள் இழுத்து விடுகிறோம். எதை லங் ஃபுல் ஆஃப் ஏர் அப்படின்னா லங் ஃபுல் ஆஃப் ஏர்னு சொன்னால் காற்று ரைட்டா. எந்த காற்று? மூச்சு காற்று. லங் ஃபுல் ஆஃப் ஏர்னால் மூச்சு காற்றை நாம் உள் இழுத்து விடுகிறோம் ரைட்டா. எவ்ரி ஃபியூ செகண்ட்ஸ் ஒவ்வொரு நிமிடங்களுக்கு, ஒவ்வொரு செகண்டுகளுக்கும், வினாடிகளுக்கும் நாம் மூச்சு காற்றை உள் இழுத்து விடுகிறோம். கீப் சம் ஒன் ஆஃப் த மாலிகூல்ஸ் ஃபார் அவர் ஓன் அப்படின்ற ஓன் எண்ட் அப்படின்னா அந்த காற்றுல உள்ள சில மாலிக்யூல்களை நம்மளோட உடம்பு வைத்து கொள்கிறது ரைட்டா. கீப் சம் ஆஃப் த மாலிகூல்னால் அந்த காற்றில் உள்ள மாலிக்யூல்களை. ஆக்சிஜன் O2 மாலிக்யூல் தானே. ஆக்சிஜன் மாலிகுலை உள்ளே வச்சுக்கிறது, வெளியில் நம்ம பாடியில் இருக்கிற கார்பன் டை ஆக்சைடை வெளியேற்றுகிறது ரைட்டா. அதான் சொல்கிறேன். கீப் சம் ஆஃப் த மாலிகூல்ஸ் ஃபார் அவர் ஓன் எண்ட். ஓன் என்ன நம்மளோட சொந்த உபயோகத்துக்காண்டி வைத்துக்கொள்வது. ஓன் என்ன தனக்காக வேண்டி. அண்ட் சம் ஆஃப் த மாலிகூல்ஸ் தட் அவர் பாடி நோ லாங்கர் நீட்ஸ். சில மாலிகூல்கள், சம் ஆஃப் த மாலிகூல்கள் சில மாலிகூல்கள் தட் என்னவென்றால் அவர் பாடி நம்மளோட உடம்புக்கு தேவையில்லை. நோ லாங்கர் நீட்ஸ். உடம்புக்குள்ளே சில மாலிகூல் இருக்கும், அதான் கார்பன் டை ஆக்சைடு ரைட்டா. அப்போது சில மாலிகூல்கள் நம்மளோட உடம்புக்குள்ளே இருக்கும். தட் அவர் பாடி நோ லாங்கர் நீட்ஸ். நம்மளோட உடம்புக்கு அது தேவையில்லை. அப்போ என்ன செய்யும்? அண்டு எக்ஸ்கால்னு வெளியேற்றுகிறது. இன்கால்னா உள் இழுக்கிறது. எக்ஸ்கால்னா அந்த மூச்சுக்குழாய் வழியாக வெளியேற்றுகிறது. எக்ஸ்கால் த மிக்சர்னால் அது ஒரு கலவை. என்னது? மாலிகூல் கலவையை வெளியேற்றுகிறது. எக்ஸால் மிக்சர் பேக் இன்டு த சரௌண்டிங் ஏர். எக்ஸால்னால் வெளியேற்றுகிறது. மிக்சர் அந்த கலவையை பேக் மறுபடியும் வெளியேற்றுகிறது. எங்கே? இன்டு த சரௌண்டிங் ஏர், சுற்றுப்புற காற்றில் வெளியேற்றுகிறது. சுற்றுப்புற காற்றிலிருந்து சுவாசத்தை காற்றை உள்வாங்குகிறது. அதில் சிலவற்றை வைத்துக்கொள்கிறது. உடம்புல தேவையில்லாதவற்றை அதே சுற்றுப்புற சூழலுக்கு எக்ஸ்கால்னு வெளியேற்றுகிறது ரைட்டா. த ஏர் அரவுண்ட் அஸ் இஸ் இன் த கேசியஸ் ஸ்டேட் அப்படின்னா நம்மளை சுற்றியுள்ள காற்றானது கேசியஸ் வடிவத்தில் வாயு நிலையில் இருக்கிறது ரைட்டா. அதாவது கேசியஸ் ஸ்டேட், சாலிட் ஸ்டேட் அண்டு லிக்விட் ஸ்டேட் ரைட்டா. இது 3 தான் இருக்குது ரைட்டா. கேசியஸ், சாலிட் அண்டு லிக்விட். அப்போது இது நம்மளை சுற்றியுள்ள அந்த ஏர்னால் காற்றானது அரவுண்ட் அஸ்னால் நம்மளை சுற்றி உள்ள காற்றானது எவ்வாறாக இருக்கிறது? ஈஸ் இந்த கேசியஸ் ஸ்டேட் அப்படின்னா கேசியஸ்னால் வாயு நிலையில் இருக்கிறது. நிலை, ஸ்டேட்னா நிலைமை, கேசியஸ்னால் வாயு நிலைமையில் இருக்கிறது. விச் இஸ் இன் த சிம்பிளஸ்ட் ஆஃப் த ஸ்டேட்ஸ் ஆஃப் த மேட்டர். அப்போ அந்த வாயு நிலையில் இருக்கக்கூடிய காற்றானது தான் சிம்பிளஸ்ட் ஃபார்ம் ஆஃப் த மேட்டர்ன்ற பொருள். ஒரு பொருளின் எளிய வடிவம் என்று சொல்லப்படுகிறது. அதுவும் பொருள் தானே. அதாவது ஈவன் எனி ஆட்டம் இஸ் கால்ட் ஏ மேட்டர் ரைட்டா. ஒரு ஆட்டமாக இருந்தாலும் மேட்டர் தான் ரைட்டா, பொருள் தான் ரைட்டா. அப்போது இதுதான் சிம்பிளஸ்ட் ஃபார்ம் ஆஃப் த மேட்டர் என்று சொல்லப்படுகிறது. சிம்பிளஸ்ட் எளிய வடிவம் என்று சொல்லப்படுகிறது ரைட்டா. சரி நெக்ஸ்ட்டு, ஆல்தோ இருப்பினும் த கெமிக்கல் பிஹேவியர் ஆஃப் த கேசியஸ் டிபெண்ட்ஸ். அப்படி இருந்த போதிலும் த கெமிக்கல் வேதியியல் நடத்தைகள், வேதியியல் குணநலங்கள், அந்த காற்றின் வேதியியல் குணநலங்கள் என்னவென்றால் இருப்பினும் த கெமிக்கல் பிஹேவியர் வேதியியல் குணநலங்கள் ஆஃப் கேசியஸ்னால் அந்த காற்று, அந்த வாயுவுக்கு என்னவாக டிபெண்ட்ஸ் சார்ந்து இருக்கிறது. எதை? ஆன் த காம்போசிஷன் அதனோட உள்ளே இருக்கக்கூடிய கலவையை சார்ந்து இருக்கிறது. அந்த கேஸுக்குள்ளே ஏகப்பட்ட ஆட்டம்ஸ் இருக்கும் ரைட்டா. இப்போ கார்பன் டை ஆக்சைடு இருக்கும், ஆக்சிஜன் இருக்கும், நைட்ரஜன் இருக்கும், ஆர்கான் இருக்கும், பல வாயுக்கள் இருக்கும்.
அது அது ஒரு கலவை, அதுதான் மொத்தத்துக்கு பேர் கேஸ், ரைட்டா. அதேமாதிரி தனியாகவும் கேஸ்ன்னு சொல்லலாம், ஆக்சிஜன் கேஸ் தனியாக செப்பரேட்டாக சொல்லலாம். கேஸுன்னு சொன்னால் எல்லாம் கலந்தது, ரைட்டா. அப்போது இந்த ஆல்தோ த கெமிக்கல் பிஹேவியர் ஆஃப் த கேஸஸ், இந்த வாயுக்களின் வேதியியல் பண்புகள் என்பது டிபெண்ட்ஸ்னு சார்ந்திருக்கிறது அண்ட் த காம்போசிஷன் அண்ட் தேர் காம்போசிஷன், அவைகளின் கலவையோடு சார்ந்திருக்கிறது, அவைகள் யாரோடு கலந்திருக்கின்றன என்பதை பொறுத்து இருக்கிறது, ரைட்டா. அப்போது ஆல் த கேசஸ் ஹேவ் ரிமார்க்கபிளி அப்படின்றா சிமிலர் ஃபிசிக்கல் பிஹேவியர், அதாவது எல்லா வாயுக்களும் ஒரே மாதிரியான குணநலங்களை கொண்டிருக்கிறது, ரைட்டா. ஆல் த நல்லா பார்த்துக்கோங்க, என்ன போட்டிருக்கான், ஆல் த கேசஸ் எல்லா வாயுக்களும் ஹேவ் வைத்திருக்கிறது ரிமார்க்கபிளி சிமிலர் ஃபிசிக்கல் கேரக்டர், எல்லாமே ஒரே மாதிரியான இயற்பியல் குணநலங்களை வைத்திருக்கிறது, ரைட்டா. ஃபிசிக்கல் கேரக்டர்னா இயற்பியல் குணநலங்களை வைத்திருக்கிறது, ரைட்டா. அப்போ do you know the difference between the gas and vapor? அவங்க ஒரு கேள்வி கேட்குறான், உனக்கு வித்தியாசம் தெரியுமான்னு கேட்குறான். எதுக்கு? வாயுக்கும் ஆவிக்கும் வித்தியாசம் தெரியுமான்னு கேட்குறான், ரைட்டா. ஆவி மற்றும் வாயு, கேஸ்னா வாயு, ஆவினா இது வேப்பர். நம்ம தண்ணி ஆவியாக போகுது இல்லையா, தண்ணி வந்து கேஸாக போகாது, வேப்பராக தான் போகும். அது கேஸ்ன்னு யாரும் சொல்ல மாட்டான், ரைட்டா. அப்போ வேப்பருக்கும் கேஸுக்கும் நடுவில் உள்ள உனக்கு வேற்றுமை தெரியுமான்னு கேட்குறான். சரி, என்னென்னு பார்ப்போம். கேஸ் இஸ் எ சப்ஸ்டன்ஸ், கேஸ் வந்து ஒரு பொருள், ரைட்டா. கேஸ் இஸ் கால்ட் எஸ் எ சப்ஸ்டன்ஸ். அப்போது that is normally in a gaseous state, அவைகள் thatன்னு எதை குறிக்கிறது? கேஸை குறிக்கிறது. அவைகள் ஈஸ்னா ஈஸ்னு இருக்கிறது, நார்மல்னா பொதுவாகவே அந்த கேஸ் இருக்கிறது. இன் ஏ gaseous state, வாயு நிலையில் தான் கேஸ் இருக்கும், வேறு நிலைக்கு போகாது, அது திடப்பொருள் ஆகாது, ரைட்டா. திரவப்பொருள் அது வந்து கேசியஸ் ஸ்டேஜில் தான் இருக்கும், ரைட்டா. அட்டு ரூம் டெம்பரேச்சர், அதாவது ரூம் டெம்பரேச்சர்னால் நார்மல் டெம்பரேச்சர், இப்போ நம்ம வசிக்கக்கூடிய டெம்பரேச்சர். ஆனால் ப்ரெஷர் என்னவாக இருக்குன்னா 1 atm ப்ரெஷர், ரைட்டா. 1 atm ப்ரெஷர் மற்றும் வெப்பநிலை, ரூம் வெப்பநிலையில் ஒரு கேசியஸ் ஸ்டேஜில் தான் ஒரு சப்ஸ்டன்ஸ் இருக்கும். கேஸ் இஸ் ஏ சப்ஸ்டன்ஸ், ஒரு பொருள். அந்த பொருளானது என்ன வாயு வடிவத்தில் இருக்கும். எப்போது? ரூம் டெம்பரேச்சர் மற்றும் 1 atm ப்ரெஷரில் வாயு வடிவத்தில் இருக்கும், ரைட்டா. சரி, நெக்ஸ்ட்டு ஒயில் வேப்பர், அந்த நேரத்தில் அதே கண்டிஷனில் என்ன சொல்ல வரான் பாருங்கள். இப்போ கம்பேர் பண்ணுறான் வேப்பரை. ஒயில் வேப்பர் இஸ் இன் கேசியஸ் ஃபார்ம், வேப்பர் கேசியஸ் ஃபார்மில் இருக்கும். ஆஃப் எனி சப்ஸ்டன்ஸ், ஏதாவது ஒரு பொருளோட. இப்போ லிக்யூட், நம்ம தண்ணி அது வந்து லிக்யூடு, நீ ஆவி பண்ணுற, சூடு பண்ணுற, அது கேஸ் இது வந்து வேப்பராக மாறுதா இல்லையா? அதுதான் சொல்கிறான். எனி ஃபார்ம், அதாவது வேப்பர் இஸ் த கேசியஸ் ஃபார்ம், அதாவது வேப்பரும் அது கேசியஸ் ஃபார்மில் தான் இருக்கும். ஆஃப் எனி சப்ஸ்டன்ஸ், ஏதாவது ஒரு பொருளோட கேசியஸ் ஸ்டேஜில் இருக்கும், ரைட்டா. சப்ஸ்டன்ஸ் என்னது? வாட்டர் இஸ் எ சப்ஸ்டன்ஸ், H2O மாலிக்கல், ரைட்டா. சரி, காம்பவுண்ட் அப்படின்னு வரும்போது அந்த பொருளோட கேசியஸ் ஸ்டேஜில் தான் இருக்கும் அப்படின்றான், ரைட்டா. அப்போ தட் இஸ் எ லிக்யூட், அவை எப்படி இருக்கணும்? லிக்யூடாக இருக்கணும். இப்போ வாட்டர் இஸ் எ லிக்யூட், அந்த வாட்டரோட கேசியஸ் ஸ்டேஜில் தான் வேப்பர் இருக்கும், அது சூடு பண்ணும்போது கேசியஸ் ஸ்டேஜில் இருக்கும் அப்படின்றான். அல்லது சாலிட், ஒரு சாலிடு கூட திரவமாக கேஸாக மாறலாம், வேப்பராக மாறலாம், ரைட்டா. இப்போ நான் உதாரணத்துக்கு சொல்கிறேனே, ஐஸ் இஸ் எ சாலிட். நான் ஹீட் பண்ண அது தண்ணியாக மாறுது. அப்போ சாலிட் இஸ் கன்வெர்டட் இன்ட்டு லிக்விட். எகெயின் நான் ஹீட் பண்ணிட்டே இருக்கேன். தென் லிக்விட் இஸ் கன்வெர்டட் இன்ட்டு கேசியஸ் ஸ்டேஜ் அஸ் எ வேப்பர். புரிஞ்சுதா? அப்போ சாலிட் இஸ் டைரக்ட்லி கன்வெர்டட் டு வேப்பர். அதனால் கவனிச்சுக்கணும். at room temperature, இது அது ரூம் டெம்பரேச்சர் அண்ட் 1 atm ப்ரெஷர். சரி, நெக்ஸ்ட். எர்த் இஸ் சரௌண்டட் பை அன் அட்மாஸ்பியரிக் ஆஃப் ஏர். அப்போ இந்த பூமியானது சுற்றுப்புறத்தில் ஏதால் கவர் பண்ணப்பட்டிருக்கிறது? காற்று மண்டலத்தால் மூடப்பட்டுள்ளது, ரைட்டா. தி சரௌண்டட் எர்த் இஸ் சரௌண்டட்னா சுற்றி வளைக்கப்பட்டுள்ளது. யாரால்? பை அன் அட்மாஸ்பியர். அட்மாஸ்பியர் ஆஃப் ஏர், காற்று மண்டலத்தால் சுற்றி வளைக்கப்பட்டுள்ளது, ரைட்டா. சார், ரைட், ஓகே. நெக்ஸ்ட்டு எர்த் இஸ் சரௌண்ட், ஓகே. அப்போ ஆஃப் த நோன் எலிமெண்ட்ஸ், நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு
தனிமங்களில் இருந்து ஆஃப் த நோன்னா அறிந்த தனிமங்கள் ரைட்டா அறிந்த தனிமங்களிலிருந்து ஒன்லி 11 ஆர் கேசஸ். மொத்தம் நம்ம பீரியாடிக் டேபிளில் பார்த்தோம் இல்லையா, அந்த பீரியாடிக் டேபிள் பிரகாரம் அதான் சொல்ல அஸ் ஆஃப் த நோன் எலிமெண்ட்ஸ்னால் நாம் அறிந்த தனிமங்களிலிருந்து அப்படின்னா பீரியாடிக் டேபிள் இருந்துன்னு அர்த்தம். ஒன்லி 11 மட்டும்தான் ஆர் கேசியஸ், 11 தான் கேஸாக இருக்கிறது. எப்படி அண்டர் நார்மல் டெம்பரேச்சர், அதாவது நார்மல் ரூம் டெம்பரேச்சர். நார்மல் அட்மாஸ்பியர் டெம்பரேச்சர் என்னது நார்மல் ரூம் டெம்பரேச்சர் ரைட்டா. த எலிமெண்ட்ஸ் ஹைட்ரஜன், த எலிமெண்ட் ஹைட்ரஜன்றது என்னது H2. அப்போ 2 ஆட்டங்களை கொண்டிருக்கிறது. Hனா ஒன்லி 1 ஹைட்ரஜன். அப்போ H2னது ஹைட்ரஜன் கேஸ், அப்போ 2 ஆட்டங்களை கொண்டிருக்கிறது ரைட்டா. த எலிமெண்ட்ன்றது தனிமம் ஆகிய ஹைட்ரஜன் அப்படின்னா H2 அண்டு நைட்ரஜன் என்னது N2, அது ஒரு கேஸு. அண்ட் ஆக்சிஜன் அது ஒரு O2 ரைட்டா. அண்டு ஃப்ளோரின் அது ஒரு F2 தான், அது ஒரு. இதுவைகள் அனைத்தும் 2 ஆட்டங்களை கொண்டிருக்கிறது. H2, ஃப்ளோரின் 2, ஹைட்ரஜன் 2, நைட்ரஜன் 2, ஆக்சிஜன் 2 அண்டு குளோரின் ஆல்சோ கேஸ் ரைட்டா. குளோரினும் 2 அணுக்களை கொண்டிருக்கிறது ரைட்டா. அப்போது எக்ஸிஸ்ட் அஸ் எ கேசியஸ் டயாட்டமிக் மாலிகுல். டயாட்டமிக்னா என்னது 2 அணுக்கள் சொல்லிட்டேன்னா. மோனோஅட்டாமிக்னா ஒரே ஒரு அணு ரைட்டா. அப்போது இவைகள் அனைத்தும் கேசியஸ் ஸ்டேஜில் தான் இருக்கும். ஆனால் டயாட்டமிக் மாலிகுல்ஸ் மூலக்கூறுகள் ரைட்டா. ஏன் டயாட்டமிக்? எல்லாமே 2 அணுக்களை கொண்டு இருக்கிறது. H 2 ஹைட்ரஜன் மாலிகுல்ஸ், நைட்ரஜன் N2 2 நைட்ரஜன் மாலிகுல்ஸ், குளோரின் Cl அப்படின்னு வரும்போது 2 குளோரின் மாலிகுல்ஸ். ஓகே சரி. நெக்ஸ்ட் அனதர் ஃபார்ம் ஆஃப் ஆக்சிஜன். அப்போ இன்னொரு ஃபார்ம் இருக்கிறது. O2ன்றது ஆக்சிஜன், இன்னொன்று O3ன்னு ஒன்று இருக்குது, ஓஜோன் சொல்லுவாங்க இல்லையா. அதனால் பாருங்கள், அனதர் ஃபார்ம் ஆஃப் ஆக்சிஜன் நேம்லி ஓஜோன். அது சிம்பல் என்னது அட்டாமிக், அதாவது மாலிகுல் சிம்பல் O3. ஒரு ஆக்சிஜன் ஆட்டம் கூடிடுச்சு, 2 ஆக்சிஜன் ஆட்டம் இருந்தால் O2 மனுஷ சுவாசம் பண்ணுறது ஆக்சிஜன். இன்னொரு ஆக்சிஜன் மாலிகுல் ஜாயிண்ட் ஆயிடுச்சுன்னு சொன்னால் அது என்னவா மாறிடும்? ஓஜோனாக மாறிடும். இஸ் ஆல்சோ எ கேஸ் அட் ரூம் டெம்பரேச்சர். இதுவும் கேஸ் தான், ஆனால் ரூம் டெம்பரேச்சரில். த நோபல் கேஸஸ் நேம்லி ஹீலியம், நியான், ஆர்கான், கிரிப்டான் அண்டு ஜெனான் அண்டு ரேடான் இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் என்னது மோனோ அட்டாமிக் கேஸஸ். இதில் டபுள் ஆட்டம் இல்லை, சிங்கிள் ஆட்டம் தான் இருக்கிறது ரைட்டா. த நோபல் கேஸஸ் பீரியாடிக் டேபிள் தனியாக ஒரு காலத்தில் போட்டிருப்பான். எந்த காலத்தில் 18th குரூப் பார்த்து என்ன பீரியாடிக் டேபிளில் 18வது குரூப்பில் இந்த நோபல் கேஸஸில் வரும். த நோபல் கேஸஸ் நேம்லி பேர் சொல்லப்படுகிறது என்னது ஹீலியம், நியான், ஆர்கான், கிரிப்டான், ஜினான் அண்டு ரேடான். இவைகள் அனைத்தும் ஆர் 18th குரூப் ஆஃப் த மோனோ அட்டாமிக் கேஸஸ். 18th குரூப் பீரியாடிக் டேபிளில் 18வது குரூப்பில் இருக்கக்கூடிய ஒரே அணுவை கொண்ட கேஸ்கள் வாயுக்கள் ஆகும். காம்பவுண்ட்ஸ் சச் அஸ் கார்பன் மோனாக்சைடு and carbon dioxide and nitrogen dioxide and nitric acid also exist in gaseous state under normal atmospheric condition. நல்லா பார்த்துக்கோங்க. காம்பவுண்ட்ஸ் இது ஒரு கலவைகள், மிக்சர்ஸ் ரைட்டா. மிக்சர்ஸ்ன்னு சொன்னால் நல்லா பார்த்துக்கோங்க. கார்பன் மோனாக்சைடு, கார்பன் அண்டு ஆக்சிஜன் சேர்ந்தது ஒரு 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 மூலக்கூறு, ஒரு ஆட்டம் ஆஃப் கார்பன், ஒரு ஆட்டம் ஆஃப் ஆக்சிஜன் இணைந்தால் என்ன இருக்கும்? கார்பன் மோனாக்சைடு. அப்போ 2 வெவ்வேறு ஆட்டங்கள் ரைட்டா. இது ஒரு கேசியஸ் ஸ்டேஜ். அப்போ நெக்ஸ்ட் கார்பன் டை ஆக்சைடு. இப்போ கார்பன் ஒரு ஆட்டம் அண்ட் ஆக்சிஜன் 2 அணுக்கள், அப்போ 3 அணுக்கள். என்னது இட்ஸ் எ காம்பவுண்டு. நல்லா கவனிக்கணும். இட்ஸ் எ காம்பவுண்டு என்னது 2 வெவ்வேறு எலிமெண்ட்ஸ் இருக்கணும். 2 வெவ்வேறு அணுக்கள் இருந்தால் தான் அது ஒரு கலவையாக இருந்தால் தட்ஸ் கால்ட் எ காம்பவுண்டு. அப்போ நெக்ஸ்ட்டு நைட்ரஜன் டை ஆக்சைடு. இப்போ நைட்ரஜன் 1 இருக்குது, ஆக்சிஜன் 2 இருக்கிறது ரைட்டா. அண்டு நைட்ரிக் ஆசிட் என்னது நைட்ரஜன் 1 ஆக்சிஜன் 1. அப்போ இது 2மே வெவ்வேறு அணுக்களை கொண்டது. ஆல்சோ எக்ஸிஸ்ட் இன் கேசியஸ் ஸ்டேஜஸ். இதுவும் இருக்கிறது. எக்ஸிஸ்ட்னா தென்படுகிறது ரைட்டா. இருக்கிறது எல்லாம் ஒன்று தான். தென்படுகிறது இருக்கிறது 2 ஒன்று தான். எக்ஸிஸ்ட் இன் கேசியஸ் ஸ்டேஜ். வாயு நிலைமையில் தென்படுகிறது. அண்ட் நார்மல் டெம்பரேச்சர், நார்மல் அட்மாஸ்பியரிக் டெம்பரேச்சர். சரியா? அப்போ இன் திஸ் யூனிட் யூ வில் லேர்ன் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் கேசஸ் அண்ட் அதர் ரிலேட்டட் ஃபினாமினாஸ். இந்த இதில் நீங்கள் படிக்கலாம். எதை படிக்கலாம்? த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் கேசஸ் அப்படின்னு வரும்போது அதாவது வாயுக்களின் குணங்களை நாம் படிக்கலாம். அண்டு அதர் ரிலேட்டட் ஃபினாமினா, இது சம்பந்தமான இயல்புகள் ரைட்டா. ஃபினாமினா நிகழ்வுகள் ரைட்டா. இது சம்பந்தமான
நிகழ்வுகளையும் இந்த கேஸஸ் சம்பந்தமான நிகழ்வுகளையும் நாம் பார்க்கலாம் ரைட்டா. சரி, நெக்ஸ்ட் கேசிஸ் லா. அப்போ வாயுக்களின் விதிகள், வாயுக்களுக்கும் சர்டன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு இல்லையா, அது என்னன்னு பார்ப்போம். த கேசிஸ் லா ஹேவ் பிளேட் எ மேஜர் ரோல் இன் த டெவலப்மெண்ட் ஆஃப் கெமிஸ்ட்ரி. கெமிஸ்ட்ரியின் முன்னேற்றத்தில் இந்த வாயுக்களின் விதிமுறைகள் முக்கிய பங்காற்றுகிறது. கேசிஸ் லான்னா வாயுக்களின் சட்டங்கள், விதிமுறைகள். பிளேடுனா நீ விளையாட போகிறது கிடையாது, பங்கு ஆற்றுகிறது, செயல்படுகிறது. இந்த இடத்துல செயல்படுகிறது, இங்கிலீஷில் அப்பப்போ மாறி வரும். பிளேட்னா செயல்படுகிறது. எவ்வாறாக? ஏ மேஜர் ரோல், ஒரு பெரிய பங்கு வகிக்கிறது ரைட்டா, இந்த டெவலப்மெண்ட் ஆஃப் த கெமிஸ்ட்ரியில் ஏதோ ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது. The physical properties of all gases are governed by the gas laws. Physical properties இயற்பியல் தன்மைகள், இயற்பியல் குணநலங்கள். எதனோட இயற்பியல் குணநலங்கள்? ஆஃப் ஆல் கேசஸ், எல்லா வாயுக்களின் இயற்பியல் குணநலங்கள் ஆர் கவர்னா கட்டுப்படுத்தப்படுகிறது, கையாளப்படுகிறது, செயல்படுத்தப்படுகிறது. நீ என்ன போட்டாலும் சரி, இந்த இடத்துல கவர்னுக்கு ஒரே மீனிங் தான். செயல்படுத்தப்படுகிறது, கட்டுப்படுத்தப்படுகிறது, நிர்வகிக்கப்படுகிறது. யாரால்? கவர்ன்டு பை த கேஸ் லாஸ், விதி சட்டத்தின் பிரகாரம், விதிமுறைகளின் பிரகாரம். விதி இல்லை, கேஸ் வாயுக்களின் விதிமுறைகளின் பிரகாரம். இவைகள் அனைத்தும் அந்த ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் கேசஸ். அப்போ வாயுக்களின் ஃபிசிக்கல் இயற்பியல் குணநலங்கள் நிர்வகிக்கப்படுகிறது ரைட்டா. that were formulated based on the studies of the properties like pressure. அப்போ இவைகள் ஃபார்முலேட்டட்னு சொன்னது செயல்படுத்தப்படுகிறது. எதை வைத்து? பேஸ்ட் ஆன் த ஸ்டடீஸ் ஆஃப் த ப்ராப்பர்ட்டிஸ் லைக் ப்ரெஷர், வால்யூம் எக்ஸட்ரா. அது இதனோட இவைகள் ஃபார்முலேட்டட்னா உண்டாக்கப்படுகிறதுன்னு சொல்லுவாங்க. அது செயல்படுத்தப்படுகிறது. எவ்வாறாக? பேஸ்ட் ஆன் த ஸ்டடீஸ், இந்த கீழ்கண் பேஸ்னால் ஒரு சில படிப்புகளை வைத்து அப்படின்ற பொருள். ஆனால் இங்கே என்னென்னா சில கொள்கைகளை வைத்து. அப்போ அந்த கொள்கைகள் என்னென்னா ப்ராப்பர்ட்டிஸ் லைக் ப்ரெஷர் என்ற ஒரு கொள்கை மற்றும் வால்யூம் என்ற ஒரு கொள்கையை வைத்து இவைகள் ஃபார்முலேட்டட்னா உண்டாக்கப்படுகிறது ரைட்டா. சச் அஸ் த ஃபங்க்ஷன் ஆஃப் டெம்பரேச்சர். அப்போ வெப்பநிலை என்ற ஒன்றை முக்கியமாக வைத்துக்கொண்டு ப்ரெஷர் மற்றும் வால்யூம் இந்த இரண்டையும் அதற்கு துணையாக வைத்துக்கொண்டு இந்த கேஸ் என்பது கட்டமைக்கப்படுகிறது ரைட்டா. அப்போ அது மூணுமே அதில் இருக்குது. டெம்பரேச்சர் இருக்குது, ப்ரெஷர் இருக்குது, அண்டு வால்யூம் இருக்குது. ஆனால் மெயின் இம்பார்ட்டண்ட் யார் இதில்? டெம்பரேச்சர் ரைட்டா. டெம்பரேச்சர் அடிப்படையாக கொண்டு தான் இந்த ரெண்டு ப்ராப்பர்ட்டிஸும் அதில் ஜாயிண்ட் ஆகி உனக்கு கேஸ் என்ன கேஸ் ஃபார்மேஷன் என்ன ஆகுதுன்னா சொல்லப்படுகிறது. கேஸ் அழுத்தம் என்ன, ப்ரெஷர் என்ன, எப்படி அதோட ப்ராப்பர்ட்டிஸ் அனைத்தும் கொள்கைகள் அனைத்தும் விளக்கப்படுகிறது. அப்போ பிஃபோர் ஸ்டடியிங் த கேஸ் லாஸ், அப்போ பிஃபோர் ஸ்டடிங்னா இந்த வாயு விதிமுறைகளை படிப்பதற்கு முன்பாக, இன் டீட்டெயில் ரொம்ப விளக்கமாக படிப்பதற்கு முன்பாக, லேட்டஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் நாம் புரிந்து கொள்வோம். எதை? அண்ட் இம்பார்ட்டண்ட் பேராமீட்டர்னு சொன்னால் என்னது? அது இம்பார்ட்டண்ட் பேராமீட்டர்னா அளவுருன்னு சொல்லுவாங்க. இப்போ பேராமீட்டர்னா ஒரு அளவுருன்னு சொல்லுவாங்க. ஒரு முக்கியமான ஒரு பேராமீட்டரை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னா, நேமில் என்ன பேராமீட்டர்? த ப்ரெஷர்ன்றது ஒரு பேராமீட்டர், வால்யூம்ன்றது ஒரு பேராமீட்டர், டெம்பரேச்சர்ன்றது ஒரு பேராமீட்டர். இந்த ப்ரெஷர் என்பதை இந்த மோஸ்ட் ப்ராபபிளி கேஸ்னால ப்ரெஷர் இம்பார்ட்டன்ட் ரைட்டா. அது ஒரு முக்கியமான இம்பார்ட்டன்ட் பேராமீட்டர். ப்ரெஷர் இஸ் டிஃபைன்ட் ஆஸ் force divided by the area to which the forces is applied. நல்லா பார்த்துக்கோங்க. ப்ரெஷர் இஸ் டிஃபைன். ப்ரெஷர் என்பது விவரிக்கப்படுகிறது, விவரமாக சொல்லப்படுகிறது, எடுத்துரைக்கப்படுகிறது. எவ்வாறாக ப்ரெஷர் டிஃபைன்டுனா விளக்கப்படுகிறது மீனிங். நீ உனக்கு அது புரியலைன்னா எப்படி வேணாலும் போட்டுக்கோ. ப்ரெஷர் அழுத்தமானது இஸ் டிஃபைன்டு விளக்கப்படுகிறது. எவ்வாறாக? ஆஸ் ஃபோர்ஸ் டிவைடட் பை த ஏரியா. ஃபோர்ஸ்னா விசை டிவைடட் பை த ஏரியா டு விச் த ஃபோர்ஸ் இஸ் அப்ளைடு. அப்படின்னா ஒரு ஏரியாவுக்குள்ளே எவ்வளோ ஃபோர்ஸ் எங்கெங்கே கொடுக்கப்படுகிறது அது பிரித்து கொடுக்கப்படுகிறது ரைட்டா. அந்த கேசியஸ் ஸ்டேஜில் அனைத்தும் பிரித்து கொடுக்கப்படுகிறது. இதைத்தான் அது சொல்லுகிறது ரைட்டா. ஆஸ் த ஃபோர்ஸ் டிவைடட் த ஏரியா, அந்த ஏரியாவை பிரிக்கிறது. எவ்வாறாக பிரிக்கிறது? டு விச், அந்த பிரிச்சுட்டு அதில் த ஃபோர்ஸ் இஸ் அப்ளைட், ஒவ்வொரு ஏரியாவுக்கும் எது கொடுக்கப்படுகிறது? விசை கொடுக்கப்படுகிறது. சரி, நெக்ஸ்ட்டு SI யூனிட் ஆஃப் ப்ரெஷர் இஸ் பேஸ்கல். SI யூனிட் என்ன ப்ரெஷரில்? பேஸ்கல் ரைட்டா. அப்போது நெக்ஸ்ட்டு விச் இஸ் டிஃபைன்ட் ஆஸ்
which is defined as 1 Newton per square meter. இது எவ்வாறாக விளக்கப்படுகிறது? It is defined as which is defined, இது விளக்கப்படுகிறது as 1 meter 1 Newton per meter. ஒரு பெர் மீட்டர்னா 1 மீட்டர் நீளம் 1 மீட்டர் அகலத்துக்குள்ள எவ்வளவு ஃபோர்ஸ் கொடுக்கப்படுகிறது என்பதை நியூட்டனில் சொல்லப்படுகிறது. ரைட்டா? சரி, நெக்ஸ்ட்டு தேர் ஆர் அதர் யூனிட்ஸ். இன்னும் மேலும் சில யூனிட்டுகள் இருக்கிறது, அளவீடுகள் இருக்கிறது. என்னவென்றால் டேட் ஆர் காமன்லி யூஸ்டு, அது பொதுவாகவே பயன்படுத்தப்படுகிறது. அண்டு த ரிலேஷன்ஸ், அதனோட தொடர்புகள் என்னவென்றால் வித் த எஸ்ஐ யூனிட் as follows. அது எஸ்ஐ யூனிட் கூட மற்ற யூனிட்டுகளும் இருக்கிறது. அதனோட தொடர்புகள் என்னவென்று நாம் கீழ்கண்டவாறு படிக்கலாம். ரைட்டா?